2024 T20 வேர்ல்டு கப்போட சூப்பர் 8 ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு. மொத்தமாக 20 டீமில் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து 8 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆகியிருந்தாங்க. இப்போதைக்கு இந்த சூப்பர் 8லேருந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 டீம்ஸ் அடுத்து செமிஃபைனல்ஸ்க்கு போக போகிறாங்க. இந்த சூப்பர் 8 ஸ்டேஜோட கடைசி மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துருந்துச்சு. கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா பரபரப்பாகவே இருந்துச்சு யார் கடைசியாக குவாலிஃபை ஆக போகிறாங்கன்னு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷும் மோதி இருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் காலையில் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் மழையெல்லாம் பேஞ்சு கடைசி வரைக்கும் த்ரில்லிங்காக போய் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்போட செமிஃபைனல்ஸ்குள்ள போயிருக்காங்க. இந்த 2024 T20 வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா மாதிரி பெரிய டீம்ஸை பீட் பண்ணி பல ரெக்கார்ட்ஸை படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகி ஒரு புது வரலாறே படைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த கடைசி சூப்பர் 8 ஸ்டேஜோட மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் தோத்துருந்தாங்கன்னா ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கலாம். ஆனா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சு போயிட்டு வாங்க நண்பர்களே ஆஸ்திரேலியாவை அனுப்பிச்சு வச்சுட்டு இவங்க பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ்குள்ள வந்துட்டாங்க. இப்போதைக்கு ஆப்கானிஸ்தானோட சேர்த்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4 டீம்ஸ் குவாலிஃபை ஆகிருக்காங்க செமிஃபைனல்ஸ்க்கு. இவங்க தான் இந்த T20 வேர்ல்டு கப்போட டாப் 4 டீம்ஸாக இருக்க போகிறாங்க. டீம்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 1லேருந்து இந்தியா, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆகிருக்காங்க. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க. இந்த செமிஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சஸ் நடக்க போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா விசஸ் இங்கிலாந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் என்ன ஃபைனல்ஸ் தான். 2 செமிஃபைனல் மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஜூன் 27 நடக்க போகுது. இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் இந்தியா பார்த்தீங்கன்னா 2022 T20 வேர்ல்டு கப்போட செமிஃபைனல்ஸ்லையும் இங்கிலாந்துக்கு எதிராக தான் ஆடி இருந்தாங்க. அன்னைக்கு நடந்த அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியாவை இங்கிலாந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்து ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகி அந்த வருஷத்தோட சாம்பியன்ஸாவே மாறி இருந்தாங்க. இப்போதைக்கு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாவும் இருக்காங்க. T20 வேர்ல்டு கப் 2022 செமிஃபைனல்ஸ்ல நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கிட்ட தோத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற விதமா இப்போ நடக்க போற 2024 செமிஃபைனல்ஸ்ல இங்கிலாண்டை பீட் பண்ணுவாங்களான்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ரிவெஞ்ச் ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்ததா இங்கிலாந்து பெண்டிங்ல இருக்காங்க. அதையும் முடிச்சு விட்டுருங்க. இன்னொரு செமிஃபைனல்ஸ் மேட்ச்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் விளையாட போறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவும் நம்ம டீம் இந்தியாவும் பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல இன்னும் ஒரு மேட்ச் கூட தோக்கவே இல்லை. ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்காவும் நம்ம டீம் இந்தியாவும் ஃபைனல்ஸ்க்கு வந்தா எப்படி இருக்கும்? தரமான மேட்சா இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் இங்கிலாந்து, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறமா ஆப்கானிஸ்தான், இவங்க 4 டீம்ஸ் தான் பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ்ல ஆட போறாங்க. இதை தொடர்ந்து ஜூன் 29 சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸும் நடக்க போகுது. இன்னும் 3 மேட்ச் தான் இருக்கு இந்த 2024 T20 வேர்ல்டு கப் முடிய இருக்கு. டப்பு நடத்தி முடிச்சிட்டாங்கயா இந்த T20 வேர்ல்டு கப்பை. சரி பார்க்கலாம் இந்த 4 டீம்ஸும் செமிஃபைனல்ஸ்ல எந்த மாதிரி ஆட போறாங்கன்னு. செமிஃபைனல்ஸ் அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்ல எந்த மாதிரியான சம்பவங்கள் வேற காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. நீ எதுக்கும் ரெடியா இருந்துக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.